ஹலோ வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கும்போது நமக்கு தோன்றுறது வெரைட்டி ரைஸ். அதில் தக்காளி சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு, கிராம்பு, பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் வேறு காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. 4 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதங்க விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பங்கு தண்ணி, வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணியை. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ கறி மசால் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இங்கே லோக்கல் பிராண்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சோறு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சோறு நல்லா வெந்துருச்சு. பிரியாணிக்கு நெய் எப்படியோ அதே மாதிரி தக்காளி சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடைசியாக ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.